எல்லாமே யூனிவர்ஸ் வந்து அப்படி நம்ம போற வழி பூரா எங்களுக்கு ஜெயம் ஜெயம்ன்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு அப்படியே வழிகளை திறந்து விட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்களால நாங்களாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதாவது நீங்க வந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு சர்வீஸ் பண்றதுக்கு வந்து பணம் இருக்குன்ற அவசியமே கிடையாது. மனம் இருந்தால் போதுன்றதை நான் உணர்ந்தேன். அதாவது திறந்து பார்த்தா ஓப்பன் புத்தகம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த நாங்கள் பண்ண சர்வீஸ் எல்லாமே டெடிகேட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு மக்களும் வந்து இந்த தியானத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் சொல்லி கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்கினேன். எல்லா கிராமங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மாஸ்டர்ஸ். இந்த பிஎம்சி மாஸ்டர்ஸ் வந்து இந்த 4 பில்லர்ஸை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த யக்ஞத்தை சைவ மாவட்டமாக மாறணும், முதல் சைவ மாவட்டமாக மாறணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ராஜா. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவமனை கண்காணிப்பாளராக இருக்கேன். பாஸ்ட் 2.5 இயர்ஸாக வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன் பிஎம்சி இதில். இப்போ லாஸ்ட் 2 மதுரை அண்டு கன்னியாகுமரி தியான யக்ஞம் நடத்துகிறப்ப மதுரையிலே சொன்னாங்க இது அடுத்து நீங்கள் இது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு. கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அப்போ வந்து என்னோடய பையன் வந்து மெடிசின் ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எக்ஸாம் நேரம், அதனால் நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அவனால இது பண்ண முடியாது. அப்போ இந்த தடவை கொஞ்சம் சமாளிச்சுட்டு வேறக்காச்சும் பாலை தள்ளி விட்டோம்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் சந்திரசேகர் விடலை, அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஓப்பன் மைக்லேயே அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த யூனிவர்ஸோட அந்த அன்லிமிட்டெட் இது சோர்ஸ் ஆஃப் இது யூனிவர்ஸ்ன்றது அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெரிஞ்சது. நம்ம சார் வந்திருந்தாங்க, சிவகுமார் சார் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு மண்டபம் மட்டும் நீங்கள் ஒரு ஃப்ரீயாக பிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாதி செலவு சரியாகி போயிடும், நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை அப்படின்னாங்க. இப்போ யார்கிட்ட போய் கேட்குறேன், நானும் இவங்க சார் 3 பேர் வெளியூர், திவ்யா மாஸ்டர் மட்டும்தான் இந்த உள்ளூரில். நாங்கள் 2 வருஷம் தான் ஆச்சு கரூருக்கு வந்து. எங்களுக்கும் நியூ தான், எனக்கு ஜிஹெச் தவிர வேறு யாருமே தெரியாது. சரி எப்படி போய் பார்க்குறது, யார் அப்ரோச் பண்ணுறது தெரியாது. பட் எங்களுக்கு தெரிஞ்சு சிவகுமார் சார் எப்படியோ ஒரு லைனில் அவர் பார்த்தோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸாக எங்கள் கூடயே சார் அலைஞ்சாங்க. ஃபுல்லாக பார்த்து சின்சியராக அவரே வந்து இது பண்ணார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து கூப்பிட்டு போய் கடைசியில் அப்புறம் இங்கே வந்து வாசவி மஹால் பார்த்தோம், அப்புறம் இங்கேயும் பார்த்தோம். இந்த இது பார்த்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் இதோட ரெண்ட்டே ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு 35,000 35 to 45 வரலாம் வரும், ஒவ்வொரு ரேஞ்ச் இதை பொறுத்து. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 1.25 lakhs வர மாதிரி. இதை வந்து நம்ம ஒரு சாரை பார்ப்போம், ஆடிட்டரை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே நாளில் எங்களுக்கு அந்த மலை போல தெரிஞ்ச எல்லாமே ஒரே நாளில் சிறிய இதாயிருச்சு. இது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து அப்படி நம்ம போகிற வழி பூரா எங்களுக்கு ஜெயம் ஜெயம்ன்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு அப்படியே வழிகளை திறந்து விட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்களால் நாங்களாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு கரூர்லேயே பார்த்து ஒரு டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்கள்ட்ட போய் பார்த்தோம். உடனே அதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி அவருக்கு சாருக்கு ஒரு சின்னதாக நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அவர் என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தார். அவங்கள்ட்ட போய் கேட்டோம், இல்லை நாங்கள் கடைசியில் இவருக்கே ஃபோன் பண்ணேன். அவரும் என்னை பார்த்ததில்ல, நானும் அவரை பார்த்ததில்ல. உடனே வந்து அவங்கள்ட்ட கொடுத்து செக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டொனேஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு செக் வாங்கினா அவர்கிட்ட தான் வாங்கினோம். அது மாதிரி யூனிவர்ஸ் வந்து பல வகையில். நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக தான் இருந்தேன். இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கரூரில் இருக்க எல்லா டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது நம்ம வர்றதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கு போல இருக்குது. இந்த மாதிரி இருந்தோம்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் சார் வந்து அந்த ஃபுல்லாக இறங்கி கிரவுண்டில் வேலை பார்த்தாங்க. மேடம் வந்து திவ்யா மேடம் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி 4 பேர் 4 பில்லர் மாதிரி. நான் எனக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கலெக்டர் சாரை போய் பார்த்துக்கிறது, எஸ்பி சாரை போய் பார்த்தா அவர் பயங்கரமாக வந்து அவர் மெடிடேஷன் இதில் வந்து பயங்கர இதாக இருக்கார், ஆன்மீகத்தில் அவ்வளோ ரொம்ப ஆர்வமாக இருக்கார். கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்காரா, நான் வந்து ஆனால் சிம்பிளாக தான் வருவேன், யாருக்கும் தெரியாமல் வருவேன், நீங்கள் என்னெல்லாம் ஸ்டேஜுக்கு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்லா ஒரு பேசினாங்க. திரும்பவும் வந்து ஒரு அடுத்து ஒரு 2 days கழிச்சு ஒரு பிளட் டொனேஷன் கிளப்புக்கும் வந்தாங்க. அப்பையும் வந்து நான் நல்லா சகஜமாக பேசியிருந்தேன், நல்ல ஆர்வமாக நல்ல மனிதராக இருந்தாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர் லிங்க்கும் நம்மளுக்கு நிறைய. அது மாதிரி டிஓ ஆஃபீஸில் போய் நாங்கள் இது பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மேலே போய் யாருமே தெரியல, மேலே போய் டிஓ ஆஃபீஸில் சிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எங்களை கைட் பண்ணுறாங்க. நிறைய அது ஹெல்ப் வந்து அபண்டன்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தான் போய் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம்னா கூட யூனிவர்ஸ் நமக்கு ஒரு 10 ஸ்டெப்பு கூட வந்திருக்குன்றது நிறைய விஷயத்தில் நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கோம். எங்களால் இவ்வளோ பெரிய இமாலய சாதனை எங்களால் செய்ய முடியும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே யூனிவர்ஸ் தான். நம்ம வந்து இல்லை,
யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு கை கொடுத்து கூப்பிடாது. நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு தூக்கும், இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருக்குன்றது நாங்கள் அனுபவபூர்வமாக இதில் உணர்ந்திருக்கேன். அது கொடுத்து கை நீடிச்சு நாங்கள் கையை பிடிச்சோம், நாங்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து பெரிய ஆச்சரியம். நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றும் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோ அருமையாக இருந்தது. டொனேஷன்ஸ் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒரு இன்ட்யூஷன்ஸில் நிறைய வருது, இதை பற்றி தான் யோசிச்சிட்டே இருப்போம். என் ஃப்ரெண்டுகிட்ட பார்த்தா ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஒருத்தர் கேட்ட 1 நிமிஷம் 1 மணி நேரத்தில் அனுப்பிச்சிட்டாரு. நம்பவே முடியல எங்களாலலாம், அப்படியே மெய் சிலிர்த்துது. ரொம்ப நீங்கள் இறங்கி மட்டும் நீங்கள் பைசா, அதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பணம் இருக்குன்ற அவசியமே கிடையாது, மனம் இருந்தால் போதுன்றதை நான் உணர்ந்தேன். நீங்கள் செய்ய மனம் இருந்தால் என்ன வேணாலும் கொடுக்கலாம், பணமாக மட்டும் கொடுக்குன்ற அவசியம் இல்லை. உடல் உழைப்பு உங்களுக்கு எது வருதோ அதை கொடுங்க, கண்டிப்பாக அது பல மடங்கு உங்களுக்கு இந்த புண்ணியத்தை தரும் அப்படின்றது இங்கே இந்த யூனிவர்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதை நம்ம ரொம்ப இந்த சாய்ஸ் கொடுத்த வாய்ப்பு கொடுத்த ஜெயக்குமார் சார், சந்திரசேகர் சார், பிரசாந்தி மாஸ்டர், மற்ற சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்துச்சு, நல்ல வேளை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். நல்ல வேளை மிஸ் பண்ணியிருந்தோம்னா அடுத்த பஸ்ஸுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து வெயிட் பண்ண வேண்டி வந்திருக்கோம். நல்ல வேளை பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்த எல்லாருக்கும் எங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மாஸ்டர், நான் மணிகண்டன். கன்னியாகுமரி யக்னத்துக்கு போயிருந்தோம். அப்போ யக்னம்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கரூரில் தான் அடுத்த பிளானுன்னாங்க. வீட்டில் ஒரு 20 பேர் 25 பேரை வச்சு ஒரு சத்சங்கம் நடத்தும் போதே நாக்கு வெளியில் தள்ளிடும். எப்படி பண்ண முடியுமா என்னன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் நான் ஆக்சுவலி அந்த நேரத்தில் கன்னியாகுமரியில் இருக்கும்போது சார் கூட மதுரைக்கு போயிட்டார். நான், மேமு, திவ்யா மாஸ்டர் 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் மீட்டிங் போட்டோம். இந்த மாதிரி நம்ம இப்போ சொல்கிறாங்க, நம்மளால் முடியுமா, என்ன உங்கள் ஆங்கிளில் என்ன பண்ண முடியும், நீங்கள் மேம் நீங்கள் உங்கள் ஆங்கிளில் என்னென்ன பண்ண முடியும், நான் என்ன இது பண்ண முடியும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கணும்னு, அது 100% பண்ணுவாங்கன்னு அப்போவே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன, நம்ம துணிஞ்சு பண்ணுவோம்ன்ட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டேட்டும் அறிவிச்சிட்டாங்க, அடுத்து கரூருன்ட்டு. எனக்கு பக்கன்னு இருக்குது, பண்ணிடலாமா எப்படி என்னென்னு. அப்புறமா தான் கொஞ்சம் நாள் போகும்போது அவங்களோட சப்போர்ட்டு 100க்கு 200% சப்போர்ட் இருந்துச்சு. நான் கூட அப்பப்போ கொஞ்சம் பயந்தேன். ஆனால் முழுக்க அது ஜெயக்குமார் சார்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே யோசிச்சார். பொதுவாக நான் ஒரு வேலை செய்யணும்னா அதில் எஸ்டிமேஷன் 2 பக்கம் 3 பக்கம் அந்த மாதிரிலாம் கொட்டேஷன் வாங்கி தான் ஒரு இதுக்கு செலக்ட் பண்ணுவேன். அந்த செலக்ட்லேயே 2 பேரை சூஸ் பண்ணி அதை கம்பேரிட்டிவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து பண்ணுங்கள், ட்ரஸ்ட்டில் உள்ளேருந்து பண்ணுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு ஃபைனல் பண்ணி நேராக சார்ட்டை கூப்பிட்டு வந்துடுவேன். சார் கொஞ்சம் எடுத்து சொல்லி, தம்பி இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டான ரேட்டுக்கு எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சு கொடுத்தது. அது சும்மா சொல்லக்கூடாது. ஜெயக்குமார் சார் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு அந்த வண்டி வெஹிக்கிள் ரெடி பண்ணி கொடுத்து, கன்னியாகுமரியிலையோ மதுரையிலையோ இந்த மாதிரிலாம் வண்டி வாகனம்லாம் ரெடி பண்ணி கொடுக்கல. இந்த கரூரில் தான் அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒன்று சொல்லணும். அப்படி நாங்கள் கூட முதல்ல மலைச்சோம், இதெல்லாம் இந்த அனுபவமே இல்லையே என்ன பண்ணேன்னு. அப்புறம் ஒரு வாரம் 4 நாள்லாம் போச்சு அப்சர்வேஷன் பண்ணிட்டோம். அப்சர்வேஷன் பண்ணி இது இப்படி பண்ணணும் பிளான் பண்ணோம். மேம் தான் ஒரு நாளைக்கு என்னென்ன கிராமத்துக்கு, கரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள என்னென்ன கிராமத்துக்கு போகணும் ஒன்று டாக்டர் மேம் தான் எல்லாம் ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக அங்கே போகுதா, லொக்கேஷன் மாட்டியாச்சு, வண்டியில் ஜிபிஎஸ் மாட்டி லொக்கேஷன் அதை அப்பப்போ வாட்ச் பண்ணி அப்பப்போ அந்தந்த இடத்துக்கு தான் போகுதாங்கிற அதை வாட்ச் பண்ணி குரூப்பில் போட்டு எல்லாத்துக்கும் அதையும் தெரிவித்தோம். அதாவது திறந்து பார்த்தா ஓப்பன் புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த நாங்கள் பண்ண சர்வீஸ் எல்லாமே டெடிகேட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணோம். அந்த அளவுக்கு மக்களும் வந்து இந்த தியானத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்திருக்கிறீங்க. மேலும் இதை கொண்டு போகணும் தியானத்தை அவங்கவுங்க ஊரில். அதனால் ட்ரஸ்ட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முழுமையான 100க்கு 200% சப்போர்ட் இருக்க போய் தான் இங்கே லோக்கலில் நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா 4 பேர் வச்சுட்டு இந்த அளவுக்குலாம் இத்தனை பேரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு அனுபவமே பட்டிருக்கிறேன். 25 பேர் 30 பேர் வீட்டில் வச்சு ஒரு தியானம் பண்ணேன். அது ஒரு 6 ஹவர்ஸ் கிளாஸ் மாதிரி பண்ணோம். அதுக்கே சாப்பாடு அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி வைக்க சின்ன ஹாலு, அதுக்குள்ளே இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் திறம் இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து முழுக்க சப்போர்ட் இருக்க போய் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். என்னோட பேர் திவ்யா செந்தில். கரூரில் நான் 2020 மார்ச்சில் ஃபஸ்ட்டு தியானம் கற்றுக்கிட்டேன். 1 மந்தில் ஒரு அபரிமிதமான அனுபவம், நிறைய பலன்கள் கிடைச்சிச்சு. யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் சொல்லி கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்கினேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு கரூரில் கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கான வாய்ப்பு இந்த விஷயம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கரூர் முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க மாஸ்டர்ஸ். நாங்களும் அதை சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோம். நிறைய பேர்த்துக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யக்னத்தில் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். ஆனால் இதை ஒரு டூலாக பயன்படுத்தி நாங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே போய் ரீச் பண்ணணும். இன்னொன்று, எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இதை நாங்கள் ஒரு டூலாக தான் உண்மையாக பயன்படுத்திக்கிட்டோம். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நாங்கள் போய் தியானம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க சரி வாங்க அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இதை ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு இன்வைட் பண்ணும்போது எங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. எல்லா ஹையர் ஆஃபீஸர்ஸ், சிஓ, டிஓலேருந்து ஈவன் ஜட்ஜஸ் வரைக்கும் நாங்கள் போயிட்டு எல்லாத்தையுமே ரீச் பண்ணணும். அதுக்கான ஒரு டூலாக ராஜா சார் இருந்தார். கரூரில் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் நாங்கள் செஞ்சோம். 4 பேர் 4 பில்லர்ஸ்ன்னு நான் பெருமையாகவே சொல்லிப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த விஸ்வம் எங்களை எப்படி வச்சு பிளான் பண்ணிச்சுன்னா, ராஜா சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பில்லராக இருந்தார். எனக்கு கொஞ்சம் கிளாஸஸ் பண்ணி அனுபவம் இருந்துச்சு. ஸோ அனுபவம் அப்படின்ற பில்லர் என்கிட்ட இருந்தது. கீழே இறங்கி வேலை செய்கிறதுக்கு, ஃபீல்டு ஒர்க்குக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும். அதை கிரியேட்டிவாக செய்கிறதுக்கு மணிகண்டன் சார் அப்படின்ற ஒரு பில்லர் இங்கே இருந்துச்சு. பின்னாடி எங்கள் 3 பேர்த்துக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் மைனஸை டிஸ்கஸ் பண்ணி அதை கரெக்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு மேம் இருந்தாங்க. ஸோ இந்த 4 பில்லர்ஸும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த கரூர் தியான மகா யக்னம் அப்படின்ட்டு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த 4 பில்லர்ஸ்க்கும் மேலே பில்டிங் எழுப்புனது பிஎம்சி. இந்த பிஎம்சி மாஸ்டர்ஸ் இந்த 4 பில்லர்ஸை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த யக்னத்தை. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப ஒரு யக்னம் நாங்கள் பண்ணுவோம். அப்போ கரூரில் இருக்கிற அத்தனை மக்களும் இங்கே இருப்பாங்க. எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, கரூர் சைவ மாவட்டமாக மாறணும், முதல் சைவ மாவட்டமாக மாறணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதுக்கு நேற்று முதல்ல கரூரில் சைவ பேரணி நடந்தது. எனக்கு ரொம்ப அளவில்லாத சந்தோஷம். அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100 பிரமிட் மாஸ்டர்ஸ் அதை நடத்தி கொடுத்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி.